என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் சொந்தம் நேயர் ஒருவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, தயவு செய்து முன்னாடி பேரும் எந்த ஊர்ல இருந்து கேட்குறீங்க அப்படின்னு ஒன்று கொஞ்சம் போட்டுக்குங்க, அதான் நல்லா இருக்கும். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயா அம்மாவிற்கு அரசு வேலை கிடைக்க மகன் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும், காணொலி போடுங்க அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா போடலாம். பொதுவா பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா தாயாரை பார்க்கணும் அப்படின்னா சந்திரனுடைய நிலப்பாடு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அதோட நிலை சந்திரன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப சந்திரனும் கெடாமல் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும். முதல்ல தாயாரோடைய நிலப்பாடை பார்க்கணும்ல. முதல்ல இப்ப தாயார் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும்ல. அப்படிங்கும் போது இப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், இவர்கள் 2 பேரும் பிள்ளைகளுடைய ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சரிங்களா? நீங்க மகன் கேட்டுக்கீங்க, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அல்ல ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. 2வது, வேலை கிடைக்குமா, அரசு வேலை அப்படிங்கிறீங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க குழந்தையோட ஜாதகத்தில் எங்க இருக்கிறார் அப்படின்னு அதை லக்கணமாக விரல வைத்துக் கொள்ளணும். இல்ல அதை ஒரு மனசுல கணக்கு கூட்டிக்கணும். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார், அதுல இருந்து 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம். நான் சொல்றது புரிதுங்களா இல்ல எப்படின்னு தெரியல. அதாவது ஜோதிடம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட முடியாது, உங்களுக்கு அப்படி புரியுற மாதிரி சொல்ல முடியாது. இவ்வளவு கணக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். 4ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க பையனுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார், அது உங்களுடைய லக்னமாக பாவித்து கொண்டு அதை எடுத்துக்கலாம் லக்னம்னு. அங்கு இருந்து 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் எப்படி இருக்கிறது. 6ஆம் பாவகம் வலுப்பெற்றிருந்தால்தான் அடிமை வேலை, அதாவது வேலை கிடைக்கும். 10ஆம் பாவகம் அது கர்மாஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்ப அந்த எங்கு உட்கார்ந்து இருக்காரோ 4ஆம் பாவத்துக்கு அதிபதி அந்த ஜாதகத்தில் எங்க இருக்கோ அங்கிருந்து 10ஆம் பாவகம், இது 2 வலுப்பெறணும். அப்பதான் முதல்ல வேலை கிடைக்குது. அரசாங்கம், அரசியல், முதல்வன், தலைமன், தலைமை போறலாம், பெருசு, பெருமை, புகழ் அனைத்துக்கும் காரகம் சூரியன். அரசியல், அரசாங்கம், தலைவன், பெருமை, புகழ் அனைத்துக்கும். இதுல செவ்வாயை எடுத்துக்கலாமா, அது தைரியம், வீரியம், சகோதரர்கள் இந்த மாதிரி போட்டோம் ஒரு தைரியமா இருக்கக்கூடிய வேலை. நீங்க பொதுவா அரசாங்க வேலை அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்ப சிம்மம் உங்க 4ஆம் இடத்துக்கு அதிபதி எத்தனாவது பாவகமாக வருகிறார். உங்க பையனுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து எண்ணும் போது சிம்மம் எத்தனாம் பாவமாக வருகிறது, அந்த சிம்மம் எப்படி இருக்கிறது. ஏன்னா சிம்மம்னா அது ஒரு சூரியனுடைய வீடு. அப்ப அந்த பாவகம் கெடாம இருக்கிறதா, அது எடுத்தாச்சுங்களா. சூரியன் வலுப்பெற்று இருக்கணும் அந்த ஜாதகத்தில். 2வது, நீங்க அந்த 4ஆம் பாவத்துக்கு அதிபதியா லக்னமா எடுக்கும் போது சூரியன் மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது. அங்கேயும் சுபர். உங்க லக்கணத்துக்கு நண்பர்கள் யார், உங்கள அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கு நிக்கிறாரோ அதை லக்கணமாக பார்த்தா அந்த லக்னத்துக்கு சூரியன் என்னவா வேணும், அங்கிருந்து யாரு பார்க்கிறார் அப்படின்னு நிறைய எடுக்கணும். நம்ம நாட்டில் ஒரே வரியில 4ஆம் பாவக தாயார் சந்திரன், தாயார் சந்திரனுக்கு இப்படி இருந்தால் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அது அப்படி சொல்லிட முடியாது. தாயாருக்கு கண்டமா அப்படின்னு கேட்கணும்னால நிறைய விஷயங்கள் பார்க்கணும். சூரியன் சந்திரனை பார்க்கணும், 4ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கணும், 4ஆம் பாவகத்தை பார்க்கணும். சந்திரனுடைய நின்ன அதிபதியை பார்க்கணும். தாயாரை பத்தி பார்க்கணும்னா ஒரு மொட்டை, அதான் சந்திரன் நீச்சமாயி போச்சு, விருச்சிகத்துல இருக்குப்பா, உனக்கு தாயார் அம்பிட்டேன் அப்படின்னோம்னா தாயார் தான் அங்க ஜாதகம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி என்ன சாமி உனக்கு பிடிச்சிச்சா,
இதெல்லாம் தாயார் நான் தானே உட்காந்துருக்கிறேன், நீ வாட்டில் வந்து தாயார் அப்படித்தாங்கிற அப்படின்ட்டுருவாங்க. அது அப்படி கிடையாது. சந்திரன் கட்டு போட்டா 4ஆம் இடத்துக்கு அதிபதியா பாருங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு மாதிரி ஒரு 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 பாவத்துவம் அடைஞ்சு ஒரு இது மாதிரி இருக்காரு, ஒரு பாவரோட சேர்க்காரு, ஒரு வலு இல்லாம இருக்காரு அப்படின்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த நிலைப்பாட பாருங்க. இதுல ஏதாவது ஒளிப்பற்று இருந்து இயற்கை சுபரான அப்படியே வந்துடணும். எங்க போனாலும் இயற்கை சுபரான தனித்த புதன், குரு, சுக்கிரன், வளர்வுரை சந்திரன் இவர்களுடைய தொடர்பு இருக்கிறதா? இப்ப சந்திரனே கெட்டு போச்சுங்க, அங்கிட்ட நான் வளர்வுரை சந்திரன் எடுக்கிறது அப்படின்னா வளர்வுரை சந்திரனை விட்டுருங்க. இதுல சந்திரனோ 4ஆம் இடத்துக்கு அதிபதியோ இல்ல சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரோ இல்ல 4ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவரோ பாருங்க எப்படி எப்படி எடுக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு எடுத்தாதான் தாயாரோட நிலப்பட ஃபர்ஸ்ட் அங்க தெரியணும். அப்ப நீங்க வேலையை பத்தி கேக்குறீங்க, தாயாருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு. இதுக்கு இவ்வளவு சுத்தத்துக்கு வந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் பிள்ளைகள் ஜாதகத்துல வந்து தாயாரோட நிலப்பட பாக்குறோம், வேலை கிடைக்குமாங்கிறது நான் சொன்ன மாதிரி அதை லக்னமாக பாவித்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரோ அதை லக்னமாக பாவித்து அதை லக்னமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகமா எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு தெரியாது உங்க மகனுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார், அவ அதெல்லாம் லக்னமாக எடுக்கணும். அதை எடுத்தனே அதுக்கு 6ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 6ஆம் பாவகம் தான் வேலையை நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காரோ அங்க இருந்து 10ஆம் பாவகம் அது கர்மாஸ்தானம், தொழில கொடுக்கக்கூடியவன் வந்துருச்சுங்களா. அப்ப 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 10ஆம் பாவத்துக்கு அதிபதி எங்கு? அடுத்த கேள்வி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கு உட்கார்ந்து இருக்காரோ அந்த பாவகத்தில் இருந்து 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும். கொஞ்சம் நான் சொல்றது வந்து நிறுத்திதான் சொல்றேன், இருந்தாலும் புரியுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஜோதிடத்துக்கு தான் புரியும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால சொல்றேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படின்னு தெரியல. இவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும். இதுக்கு மேல சிம்மம் சூரியன், உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரோ அதை லக்னமாக பாவித்துக் கொண்டு அந்த அதிபதிக்கு சூரியன் யார், சிம்மம் எங்க இருக்கிறார் வந்துடணும். அப்படியே உள்ள போகணும். அத போய் போய் அப்படியே பார்த்து தான் பலன் எடுக்க முடியும். இதுக்கு தான் உங்க ஜாதகத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா எடுத்துட்டு போயிடுவோம். சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ ஒரே வரியில வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து பலன் எடுக்க முடியாது. எங்க இப்படி இருந்தால் அப்படின்னா அங்க அப்புறம் இப்ப நான் நிறைய புக்குகள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஜாதக அலங்காரமா இருக்கட்டும், பாரி ஜாதகம், யௌவன காவியம், நிறைய அது போயிட்டே இருக்கலாம். இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி இந்த மாதிரி இப்ப வச்சிருக்கோம்னாக்கும் இப்ப இந்த புக்ல எல்லாம் வந்து சூரியன் தரும் யோகம் அப்படின்னு அதுல வந்து நவ கிரகங்களுக்கும் தனித்தனியா புக்லாம் இருக்கு. அப்ப அது அங்கே எங்க இருக்கும் அப்படின்னு அதுல எழுதியிருக்கும். அதுல நம்ம பலன் எடுக்கிறதா அதே ஜோதிடர். இப்ப இங்க எழுதிருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அப்படிங்கும், இல்லாட்டி சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால். இப்ப சூரியன் எடுக்கிறதுனால ஏன்னா அரசாங்க வேலைங்கிறதுனால நம்ம சூரியனை பத்தி பேசுறோம். உன்னோட ஒண்ணு தொடர்பு இல்லாம வார்த்தைகள் விழாது. சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் நம்ம எடுப்போம். அங்க சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் நன்றாக இருப்பார்கள். ஏன்னா சூரியன் சனியும் அப்பனுக்கு ஆகாது, அப்பன் பிள்ளைக்கு ஆகாதுங்குவோம். இல்ல அரசாங்க வேலையே கிடைக்காதுப்பா சூரியன் சனி சேர்ந்து போச்சுன்னா அரசாங்க வேலையில தான் இருப்பான். அது என்னையா காரணம் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக அங்க சேர்ந்திருக்கலாம், அல்லது அந்த இடத்துல சனி வக்ரம் பெற்று அஸ்தங்கம் ஆயிருக்கலாம், அல்லது குருவோட சேர்ந்திருக்கலாம், அல்லது சுக்கிரனோட சேர்ந்திருக்கலாம். ஆமா சூரியனுக்கு போது சுக்கிரனுக்கு பார்வை வராது, குருவுக்கு பார்வை வரலாம். சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கலாம், புதனும் இணைவு பெற்றிருக்கலாம். இப்ப சூரியன் நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் பார்க்கலாம் அப்படின்னாக்கா அந்த ஜோதிடம் கிடையாது. சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை வரவே வராது சூரியன் மேல. அதே மாதிரி புதனும் வந்து சூரியனை பார்க்காது. இது முக்கூட்டு கிரகங்கள், 3 கிரகம் பக்கத்துல இருக்கு, ஒரு 3 கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால அப்ப குருவால் பார்க்கப்படுகிறார், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகிறார். ஜோதிடம் அப்படின்னா நிறைய இருக்கு. அப்ப ஒரு கிரகத்தை இங்க எழுதியிருக்கோம் புஸ்தகத்துல, சனியும் சூரியனும் சேர்ந்தா அப்படித்தான், செவ்வாயும் சேர்ந்தா அப்படித்தானு. அங்க அம்புட்டுலாம் இன்னும் ஆகாது, கெட்ட படம் எடுத்துக்க வேணா. நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்படியே பேசிட்டு போக முடியாது. அதே மாதிரி வேற சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து மீண்டும் சொல்றேன், உங்களுடைய பெயர் ஊரை போடுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம் எங்க இருந்து கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ நீங்க கேட்குறவங்க எனக்கு பக்கத்துல கூட இருக்கலாம். நான் சின்னாலப்பட்டில இருந்து பேசிட்டு இருக்கேன், திண்டுக்கல் மாவட்டத்துல.
என் ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கூட கேட்கலாம். சரி, நம்ம ஊருக்காரங்க தான் கேட்கறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். வேற நீங்க கடந்து கலகமா பதில் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்குன்னு அதையும் பார்க்கணும். சரிங்களா? இது தயாரிதுல அப்படி பாக்குறோம். இதுதான் ரூல். இதை ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு இருந்தாலே கிடைக்கும். இதுக்கு மேல பார்க்கணும்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணும். இப்பதான் அந்த காலத்துல சொன்ன மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பிள்ளை பிறந்தாக்க அப்பா தந்தை தாய் தகப்பின் ஜாதகம் செல்லாதான், இந்த செல்லாத நோட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது செல்லாது, இதை பார்த்தா பலன் எடுக்காருன்னு எப்படின்னு தெரியல. நானே பிறக்கும் போது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறக்கும் போது உங்களுக்கு அப்படி ஸ்டாம்பு குத்தி அடிச்சது மாதிரி ஒரு பயாட்டோட்ட மாதிரி கொடுத்துட்றாங்க. தான் ஜாதகம் பிறந்ததுல இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த தசாபத்தி வரும், இப்படி இப்படி நடக்கும், நல்லது கெட்டது, எந்தெந்த பாவகத்தை தொடர்பு கொள்கிறார்கள். ஜோதிடா அப்படின்னா ஒரு வரலாற்றுல பல்லு சொல்லிட்டு போயிட முடியாது. கட்டாயம் எனக்கு இல்லதுன்னு எடுத்தோம்னா அப்படியே செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், தொடரான்னு ஒன்னு பேசும்போது. அப்ப ஏன் அப்படின்னா தாயார் ஜாதகம் பேசாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இறுதி காலம் வரை எத்தனை வயதாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன எழுதப்பட்டு உள்ளதோ அந்த ரீதியில தான் வரும். எத்தனாம் பாவகத்துக்கு அதிபதி அந்த தசை நடத்துகிறார், மாட்டுக்கருத்துல வராது. சில பேர் வயதான காலம் வயது ஆகி போறோம், அப்பத்தான் நல்லா இருப்பாரு. நிறைய பேர் விதிவிலக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது. உனக்கு இத்தனை வயசுக்கு மேலதான் யோக தசாபுத்திகள் நடக்குது, யோகமா வரக்கூடியது, யோகம் இருக்கு அப்படின்னா அதை அனுபவிச்சுதான் தீரணும். சரி, கர்மா அவனைகளை யாருமே மாற்ற முடியாது. உனக்கு இத்தனை வயசுக்கு மேல கஷ்டப்படணும்னா அனுபவிச்சுதான் தீரணும். இதுக்குதான் நம்ம ஒரு கோயில்ல போய் சாமியை கும்பிடுங்க, தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிற ஒளிஞ்சு உடனே பரிகாரம் அந்த லைனுக்கு போயிட வேணாம். அந்த லைன் இருக்குனாக்கு நம்ம இந்த காசை செலவு பண்றது, பணத்தை விரயம் பண்ணதுக்கு நான் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போங்க, நல்லா இதா இருக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி பள்ளி சொல்லிட்டேன். எங்கேயோ போய் எங்கேயோ இழுத்து கொண்டு போகுது, இதோட நிறுத்திக்கலாம். அப்ப நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.